நம்ம இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். நம்ம மேலே விமர்சனங்கள் வரும். அதுல நல்லதை எடுத்துப்போம். நல்லது பண்றதுக்கு நாங்க ஏன்டா யோசிக்கணும்? இதை இப்படியே நாங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்ன்றதா நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டா நல்லா வரலான்ற விமர்சனங்கள் இருக்கும். அதை நம்ம கரெக்டா கிராப் பண்ணிக்கணும். சோசியல் மீடியால எதையாவது சொல்லுவாங்க, முகம் தெரியாத ஆட்கள் நம்மள ஏதாவது நம்ம கான்பிடன்ஸ் உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க முதல்ல இதாயிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்க யாரையும் போட்டியா நினைக்கிறது இல்ல, யாரையும் ஜெயிக்கிறது இல்ல, அன்பை சம்பாதிக்கிறது. லைஃப்ல சக்சஸ்ங்கிறது இந்த பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் அது வர்றது அது இல்லவே இல்ல. அது நம்ம எவ்வளவு அன்பை சம்பாதிக்கிறோம்ன்றது ஒரு பக்கம். இன்னொன்னு, நம்ம தோத்துருவோமோன்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்குல்ல. அந்த பயம் எப்ப இவன் ஜெயிச்சிருவானோன்னு மத்தவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ். நம்ம இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். நம்ம மேலே விமர்சனங்கள் வரும். அதுல நல்லதை எடுத்துப்போம். நல்லது பண்றதுக்கு நாங்க ஏன்டா யோசிக்கணும்? இதை இப்படியே நாங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்ன்றதா நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். உண்மையிலே நம்ம இந்த தவறை திருத்திக்கிட்டா நல்லா வரலான்ற விமர்சனங்கள் இருக்கும். அதை நம்ம கரெக்டா கிராப் பண்ணிக்கணும். சோசியல் மீடியால எதையாவது சொல்லுவாங்க, முகம் தெரியாத ஆட்கள் நம்மள ஏதாவது நம்ம கான்பிடன்ஸ் உடைக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க முதல்ல இதாயிடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இலக்கு இங்க யாரையும் போட்டியா நினைக்கிறது இல்ல, யாரையும் ஜெயிக்கிறது இல்ல, அன்பை சம்பாதிக்கிறது. லைஃப்ல சக்சஸ்ங்கிறது இந்த பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் அது வர்றது அது இல்லவே இல்ல. அது நம்ம எவ்வளவு அன்பை சம்பாதிக்கிறோம்ன்றது ஒரு பக்கம். இன்னொன்னு, நம்ம தோத்துருவோமோன்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்குல்ல. அந்த பயம் எப்ப இவன் ஜெயிச்சிருவானோன்னு மத்தவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ்.